வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கிரெட்டா ப்ரொவைட் பண்ணக்கூடிய பர்சனல் லோனை தான் இன்னைக்கு வீடியோல ரிவ்யூ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நம்ம வந்து ஃபினான்சியல் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்க வந்து அபவ் 50,000க்கு மேல லோன் எடுக்க போறீங்க இல்ல 1 லேக்குக்கு மேல லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லோன் எடுக்கிறது வந்து பெட்டரா இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய இந்த டீட்டெயில் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட் அதுக்கப்புறம் நான் இதில் ரியலாக அப்ளை பண்ணி என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த டேட்டாவை உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஒர்த்தா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ரெட்டாப்பை பொறுத்தவரையிலும் நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன்ல பர்சனல் லோன் வந்து வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து 750 பிளஸ் ஸ்கோர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 21ல இருந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 60 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல இருந்தது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களோட ஆனுவல் இன்கம் ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 லேக் இல்ல மோர் தென் 3 லேக் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி. அதே மாதிரி இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து டைரக்டா பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவங்க அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க, நிறையவே ஃபினான்சியல் கம்பெனியோட டைப் வந்து வச்சிருக்காங்க. இதுல உங்களுக்கு எந்த கம்பெனியோட அந்த லோன் வாங்க எலிஜிபிலிட்டி இருக்குதோ அந்த கம்பெனியோட உங்களோட டேட்டாவை ஷேர் பண்ணி உங்களுக்கு லோன் ஆஃபர் வந்து பண்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லோன் அமௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்டிங் வெறும் 100 ரூபீஸ்ல இருந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டைரக்ட் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. இதுக்கான ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 84 மாசம் வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்றதுக்கான டைமிங்கும் வந்து கொடுக்குறாங்க. இவங்க பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்டிங் 9.5% இருந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 45% பெர் ஆனுவலுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீ வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இங்க எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஆனா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4.5% வரைக்கும் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட கிரெட் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வேணா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலையும் உங்களுக்கு லோன் ரெக்யர்மெண்ட் இருந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா இங்க வந்து அப்டேட்டட் வந்து பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரெட் ஆப்போட ஹோம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு லோன் ஆஃபர் எலிஜிபிள் இருந்ததுன்னா மேல வந்து உங்களுக்கு ஹைலைட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுவாங்க எவ்வளவு எலிஜிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா மணி மேட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழேயுமே வந்துட்டு கிரெடிட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காமிக்கும். இந்த மாதிரி காமிச்சதுன்னா உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுல வந்து எவ்வளவு லிமிட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க, அதுக்கு என்னென்ன சார்ஜஸ் எவ்வளவு ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எலிஜிபிளான கிரெடிட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லேக் நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% பெர் இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோனை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இதுல எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அதை வந்து வேரி பண்ணி நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பொறுத்து உங்களுக்கான இஎம்ஐ வந்து மாறும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் லோன் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கான இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா 36 மாசம் நம்ம வந்து சூஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு மாசத்துக்கான இஎம்ஐ 7,952 ரூபாய் பெர் மந்த்துக்கான இஎம்ஐ வந்து வருது. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடிட் அமௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை வேரி பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்குவாரல் பட்டனை வேரி பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 50,000ல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 2 லேக் வரைக்கும் உங்களால இந்த கிரெடிட் லிமிட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த லோனை ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஃபினான்சியல் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பூனம் பாலா ஃபின்கார்ப் அப்படிங்கிற கம்பெனி தான் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதை இங்க வந்து நீங்க பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபினான்சியல் கம்பெனியோட டைப் வச்சிருக்காங்க. ஸோ அதுல நமக்கு எங்க எலிஜிபிள் இருக்கோ அங்க வந்து நமக்கு ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வியூ டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். ஸோ இந்த லோனை நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லோன் அமௌண்ட் 2 லட்சம். இதுல ப்ராசஸிங் ஃபீ எவ்வளவு பிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,260 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீயா பிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே அதிகமா தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து டாக்குமெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 590 ரூபாய் பிடிக்கிறாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபாய் பிடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் அமௌண்ட்டும் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து தான் வந்து டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 2 லட்சம் ரூபாயிலிருந்து இந்த 8,260 ரூபாய் 590 ப்ளஸ் ஒரு 50 இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து கழிச்சு போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து per இயருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% போட்டிருக்காங்க. ஸோ 25% நீங்கள் வந்துட்டு ஒரு 3 வருஷத்துக்கு லோன் வந்து எடுக்கும்போது நீங்கள் பே பண்ணக்கூடிய வட்டி மட்டும் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 87,699 ரூபா வந்து வட்டி மட்டுமே வந்து வரும்.
வரும். ஸோ டோட்டலாக நீங்கள் 2 லட்ச ரூபாய் லோன் எடுக்கும்போது நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 2,87,699 ரூபாய் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதோட டீடைல். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இது வந்து ஒர்த்தாக இருந்ததுன்னா கெட் மணி நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபர்தராக உங்களோட KYC டீட்டெயிலை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வாங்கிடும், உங்களோட ஆதார் பேன் கார்டு டீட்டெயில் எல்லாமே. அதனால நிறைய டீட்டெயிலாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டீட்டெயில் எல்லாமே இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறதுனால இவங்க என்ன சொல்கிறாங்க, டைரெக்டாக நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. எந்த பேங்க்குக்கு உங்களுக்கு இந்த பணத்தை வந்து டெபாசிட் வந்து பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஃபெச் டீட்டெயில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 1 ரூபி நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரிசீவ் ஆனதுமே அது கன்ஃபர்மேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளோட சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணுவாங்க ஒன் மோர் டைம். ஸோ நமக்கு வந்து எலிஜிபிள், இந்த அமௌண்ட் வாங்க எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து போகும். ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு தான் நமக்கு வந்து அமௌண்ட்டுமே வந்து டெபாசிட் வந்து பண்ணுவாங்க, நம்மளோட லோன் அமௌண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நான் வெரிஃபை பண்ணி தான் வச்சிருக்கேன். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு வேற பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணனா இதை வந்து கிளிக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெச் அண்ட் ஷேர் ஷிவில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதும் நம்மளோட சிபில் ஸ்கோரை ஒன் மோர் டைம் செக் பண்ணுவாங்க. ஸோ அதை செக் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த லோன் அமௌண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ உங்களுக்கு போதுமான டிரான்சாக்ஷன் இல்லை ஏதாவது லேட் பேமெண்ட் இருக்குதுன்னா அமௌண்ட் வந்து கம்மி ஆகலாம், இல்லை ரிஜெக்டடும் ஆகலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஆதார் கார்டை பேஸ் பண்ணி உங்களோட KYC கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லோன் டாக்குமெண்ட் டீடைல் வந்து காட்டுவாங்க. அதுக்கு ஒரு சைன் வந்து பண்ணணும். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த ஆதார் கார்டை பேஸ் பண்ணி அந்த OTP பேஸ் பண்ணி தான் வந்து சைன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த சைனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோ டெபிட் செட்டப் கம்ப்ளீட் பண்ணணும். நீங்க எடுக்கக்கூடிய இந்த லோன் அமௌண்ட்டை உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களோட டீட்டெயிலை ஒன் மோர் டைம் ரிவ்யூ பண்ணிட்டு ஃபைனலா இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த லோன் அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரெட் ஆப்பில் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் கம்பெனி வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த கம்பெனியோட எலிஜிபிள் இருக்குதோ அவங்க வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. அதை வந்து இங்கே வந்து ஹைலைட் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி கிரெட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.